வெல்கம் டு எஸ்கே கெரியர் அகாடமி. இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப ஈஸியா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இந்த வீடியோல அதுக்கான ஷெட்யூலை வந்து பார்க்கலாம். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே வந்து 30/7/2025 மார்னிங் 10 AM ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு 2 ஆகஸ்ட் 2025 ஈவினிங் 5 PM உடைய லாஸ்ட் டேட் உங்களுக்கு முடியுது. ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும், சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடணும். ஸோ ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் அவைலபிளா இருக்கும். அந்த டைமிங்குள்ள சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கோங்க. யாரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் வந்து 001, அதாவது தட் இஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 20,207 வரைக்கும் இருக்க ரேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் வந்து 165ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் நீங்க எடுத்திருப்பீங்க உங்களுடைய மார்க் பேசிஸ் 12th மார்க் பேசிஸ்ல. அந்த கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/8/2025 ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ரிசல்ட் வந்தோன்னா உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரொவிஷனல் லெட்டரை அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு 4th இருந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன காலேஜ்ல இமீடியட்டா நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 8/8/2025 ஈவினிங் 5 PM நீங்க போய் அங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு 250 rupees நீங்க வந்து பே பண்ண போறீங்க. அந்த 250 rupees பே பண்றது உங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள். இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்றீங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒவ்வொரு சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. சீட் மேட்ரிக்ஸ் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அதனுடைய அபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன கோர்சஸ் இருக்கோ அதுக்கு ஆப்டான கோர்சஸ் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஆப்டான கோர்சஸ் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ சாய்ஸ் லாக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கோர்சஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி எல்லா காலேஜஸ் கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காலேஜஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜோடைய ரிப்போர்ட்டிங்கை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதனுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட், அது எத்தனை சர்டிபிகேட் கூட சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல்ஸ் அண்ட் ஸ்கேன்டு காப்பி எடுத்துக்கோங்க. கொண்டு போய் உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்கேன்டு காப்பி எல்லாமே சப்மிட் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதோ இல்ல சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போதோ உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அப்படி இல்ல என்னோட கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்குமா, நான் அந்த ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இது மாதிரி உங்களுக்கு எதனால டவுட் இருந்தா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம்.